கொளத்தூர் தொகுதி வாக்குப்பதிவு ரிசல்ட் அம்பலமான அதிர்ச்சி உண்மையால் பரபரப்பு. கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற வாக்குப்பதிவு குறித்து திமுக சார்பில் கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை கேள்விக்குறியாக உள்ளதாக திமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இளங்கோ தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். செய்தியாளரை சந்தித்து பேசிய இளங்கோ, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முறையாக பாதுகாக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதுவரை ஆய்வு செய்யப்பட்ட 8 இயந்திரங்களில் 3 இயந்திரங்களில் பழுது கண்டறியப்பட்டுள்ளதாகவும், இதன் அடிப்படையில் சுமார் 30% இயந்திரங்களில் கோளாறுகள் இருக்கக்கூடும் என்றும் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் போதிய வெளிப்படைத்தன்மை இல்லாதது கவலை அளிப்பதாகவும், இது மக்களின் ஜனநாயக தீர்ப்பின் மீது சந்தேகத்தை ஏற்படும் சூழலை உருவாக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறைகள் முழுமையாக நம்பகத்தன்மையுடன் நடைபெற வேண்டியது அவசியம் என வலியுறுத்தியுள்ளார். இதனால் தேர்தல் நடைமுறையில் நடைபெற்றதாக முறைகேடுகள் தொடர்பாக உடனடியாக நீதிமன்றத்தை அணுகி சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளதாக இளங்கோ தெரிவித்துள்ளார். அவரது குற்றச்சாட்டுகள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ விளக்கத்திற்கும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது.